கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இல்லாம ஒரு சென்ட் வாங்க முடியாது. ஆமா ஆமா, அது உங்களுக்கே தெரியும். அது வருஷம் நம்ம லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேக்குறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா ஒரு சென்ட்டோட விலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வந்து 24 ஏக்கர்ல போட்டுருக்கோம் அந்த சைட். நம்ம ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர் பண்றோம். நம்மளுக்கு எல்லா பேரும் தெரியும். மெயின் ஏரியா வந்து அன்னூர். உங்களுக்கு சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் போற ஹைவேல வந்து நியர்பை நம்ம சைட் இருக்கு மேடம். நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியர்பை இருக்கு மேடம். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுல இருக்கு, எல்லாமே நியர்பை இருக்கு. இப்ப பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? பஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே பஸ் வரும் மேடம். அப்படியா? இந்த ரோட்லயே பஸ் இந்த ரோட்லயே வெளியே பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியே பஸ் வரும். நம்மளுக்கு ஒன்னொரு கூட பஸ் இருக்கு. கிராண்ட் ஆர்ச் பண்ணிருக்கோம். அது போக சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ள. சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் போட்டுருக்கோம். 30 அடி தார் ரோடு போட்டுருக்கோம். சோலார் லைட் வந்து சைட்டு ஃபுல்லா போட்டுருக்கோம். மரம் ஃபுல்லா வச்சிருக்கோம் மேடம். பார்க் டெவலப் பண்ணிருக்கோம். லோ பட்ஜெட்ல யாருமே டிடிபி அந்த ரெரா வாங்கிருக்க மாட்டாங்க. நம்ம டிடிசிபி அந்த ரெரா வாங்கிருக்கோம். சைட் வந்து பேஸ் 2 போட்டுருக்கோம். அப்ப அது ஒரு 310 சைட் போட்டுருக்கோம். அது பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். ஒரு சைட்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல 2 சைட்டாவும் எடுத்துக்கலாம். 15 லட்சத்துல ஒரு 1 பிஹெச்கே வீடு நல்லபடியா கட்டி தந்துடலாம். ஒரு 1.5 லட்சம் இருந்தா போதும் மேடம். 4 லட்சம் நம்ம பண்ணி தந்துடலாம். பிளாட்டே பாத்தீங்கன்னா 5,50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்கும்போது 100% வர்த்தான ஒரு லேஅவுட்டா இருக்குங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ்ல ஒரு லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லேண்டோட காஸ்ட் நம்ம நினைக்கிறத விட எக்கச்சக்கமா விலை ஏற்றமா போயிட்டு இருக்குங்க. பட் லோ பட்ஜெட் சைட் 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா ஒரு சென்ட் இன்னைக்கு எங்கெங்க கிடைக்கும்? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இந்த சைட்ல 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா ஒரு சென்ட்டோட விலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிதான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. சோ இந்த சைட் எந்த மாதிரியான ஏரியா, எந்த லொகேஷன், சோ 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மி அப்படிங்கும் போது சைட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற டவுட் உங்களுக்கும் வருது இல்ல? அப்கோர்ஸ் எனக்கும் இருக்கு. சோ இந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்றதுக்காக லிங்கம் பிரதர் வித் அஸ். சோ இவங்க கிட்டயே இந்த சைட் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், நீங்க சொல்லுங்க உங்களோட கம்பெனி நேம் அண்ட் இந்த சைட்டோட நேம். வணக்கம் மேடம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய் அவென்யூ மேடம். நம்ம வந்து 24 ஏக்கர்ல போட்டுருக்கோம் அந்த சைட். நம்ம ரியல் எஸ்டேட் ப்ரோமோட்டர் பண்றோம். நம்ம லோ பட்ஜெட்ல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, 24 ஏக்கர் டோட்டலா. ஓகே, ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள தேடி அலசி ஆராய்ஞ்சாலும் நீங்க சொன்ன மாதிரி 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாலாம் ஒரு சென்ட்டுங்கிறது நாங்க கேள்விப்படல ரீசெண்ட் டைம்ஸ்ல. நீங்க 2 லட்சத்துக்கும் கம்மியா கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ ஒருவேளை எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குல்ல, லோ பட்ஜெட்ல இருக்கு, அம்யூனிட்டிஸ் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு. சோ சைட்ல நீங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணீங்க? மேம் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச் பண்ணிருக்கோம். அது போக சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ள. சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம பினிஷிங் இது போட்டுருக்கோம், பினிஷிங் போட்டுருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா தார் ரோடு யாரும் போட்டுருக்க மாட்டாங்க. லோ பட்ஜெட்ல உங்களுக்கு தெரியும் போட்டுருக்க மாட்டாங்க. நம்ம 30 அடி தார் ரோடு போட்டுருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்க சோலார் லைட் வந்து சைட்டு ஃபுல்லா போட்டுருக்கோம். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்க ஃபுல்லா சுத்தி மரம் ஃபுல்லா வச்சிருக்கோம் மேடம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காண்டி பார்க் டெவலப் பண்ணிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா மேடம் வயசானவங்களுக்கு என்ன பண்ணுவோம், வாக்கிங் ட்ராக் கண்டிப்பா கேட்பாங்க. வாக்கிங் ட்ராக் அது போக பாத்தீங்கன்னா உள்ளுக்கு வாக்கிங் ட்ராக் விளையாடுறது எல்லாமே உள்ளுக்கு அம்யூனிட்டிஸ் ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சூப்பருங்க. ஏன்னா லோ பட்ஜெட் சைட்டு 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா ஒரு சென்ட் கொடுக்கறப்போ அம்யூனிட்டிஸ் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் இது என்ட்ரன்ஸ் ஆர்ச்ல இருந்து ப்ராப்பர் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ், ஒவ்வொரு சைட்டுக்குமே பைப் லைன் கனெக்ஷன், ட்ரீ பிளான்டேஷன்ஸ், அதே மாதிரி பெரியவங்களுக்கு வாக்கிங் ட்ராக்கு, குழந்தைங்களுக்கான சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா, ஸ்டோன் பெஞ்சஸ் முதற்கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ பக்காவா ஒரு டிடிசிபி சைட்ல என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணணுமோ எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட்டா வீடு கட்டுறதா இருந்தா கூட இவங்க கொடுத்துருக்குற இந்த அம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது தாராளமா போதும். ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டா சிசிடிவி கேமரா முதற்கொண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி சொல்லலாம் மேம்? எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பேரும் தெரியும். மெயின் ஏரியா வந்து அன்னூர். உங்களுக்கு அன்னூர்ல பாத்தீங்கன்னா ஓதிமலை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க சைட்ல இருந்து. கரெக்டா ஓதிமலை சைட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் போற ஹைவேல வந்து நியர்பை நம்ம சைட் இருக்கு மேடம் உங்களுக்கு. ஓகேங்க, ஏன்னா ஆன் ரோடா நல்ல மெயின் ரோட் பேஸ்ல எப்பவுமே வந்து காரு பைக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரோட் மேலேயே தான் வந்து சைட் இருக்கு. இருந்தாலுமே இந்த சைட்டுக்குள்ள நீங்க அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, பக்கத்துல இப்ப நமக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் போகணும், ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்கறது நல்ல கேள்வி மேடம். நம்ம உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பூஞ்சை புளியம்பட்டி தெரியாத ஏரியாவே இருக்காது உங்களுக்கு. பூஞ்சை புளியம்பட்டி நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான். நியர்பை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியர்பை இருக்கு மேடம். நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுல இருக்கு, எல்லாமே நியர்பை இருக்கு. இங்க இருந்து 3 கிலோமீட்டர் போனா பனையம்பள்ளி, அது மெயின் ஏரியா உங்களுக்கு. அது ஹைவே, பவானிசார் போற ஹைவே மேடம். உங்களுக்கு எல்லாமே நியர்பை எல்லாமே இருக்கு மேடம். சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையான வசதி ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நியர்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நியர்பை இருக்கு உங்களுக்கு. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி என்ன வேணுங்க, சைட்டுக்குள்ள அடிப்படை வசதி வேணும்.
சைட்டு சுத்தியுமே வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஏரியாவா வேணும். அப்படி பார்த்தா பனையம்பள்ளி போயிட்டீங்கன்னா ஸ்கூல், காலேஜ், ஒரு பெட்ரோல் பங்க், ஏடிஎம் போகணும், பேங்க் போகணும் அப்படின்னா இந்த பக்கம் பனையம்பள்ளி போகலாம். அண்ட் அதே மாதிரி இது டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ஃப்ரீக்வெண்டா இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி? பஸ் பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே பஸ் வரும் மேடம். அப்படியா? இந்த ரோட்லயே பஸ்? இந்த ரோட்லயே வெளியே பாத்தீங்கன்னா சைட்டுக்கு வெளியே பஸ் வரும் நம்மளுக்கு. ஒன்னொரு கூட பஸ் இருக்கு. இல்ல உங்களுக்கு அதிகமா டிராவல் பண்ணுதா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கோட்டைப்புதூர் மெயின் ஏரியாங்க. சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் ரோடு உங்களுக்கு. நீங்க மேட்டுப்பாளையம் போய்க்கலாம், இல்ல கோயம்புத்தூர் போய்க்கலாம், எங்கனா போய்க்கலாம் மேடம். இல்லையா புளியம்பட்டி போய் கூட போய்க்கலாம் நம்மளுக்கு. ஓகே. இப்போ இந்த கோட்டைப்புதூருங்கிறது இங்க இருந்து எவ்வளவு தூரம்? மேம் இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் மேடம். 1/2 கிலோமீட்டர் மேடம் இருந்து. ஓகே. NH ல இருந்து கரெக்டா அப்ப 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சூப்பருங்க. ஏன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா ஒரு சென்ட் அப்படிங்கறதே இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விலை. அதுவும் NH ரோட்ல இருந்து கரெக்டா 1/2 கிலோமீட்டரா சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே 1 ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் வந்துட்டு போற ஏரியா. அப்படி பார்க்கும்போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இவங்களும் பக்காவா டெவலப்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, இல்ல வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி ஆப்டா தான் இருக்கும். இப்போ நீங்க எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? இடமா கொடுக்குற மாதிரி இருந்தா மினிமம் எவ்வளவு சென்ட்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து பேஸ் 2 போட்டுருக்கோம். அப்ப ஓகே, ஒரு 310 சைட் போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். ஓகே. நம்ம ஆக்சுவலி ஒரு சைட் வந்து 2.5 சென்ட் நம்ம பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு சைட்டாவே எடுத்துக்கலாம், இல்ல 2 சைட்டாவே எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு சென்ட் ரேட் 1.95 மேடம். ஓகே. ஒரு சைட் எடுக்கறப்பல இருந்தா உங்களுக்கு ஒரு 5.50 தான் வரும். 5,50,000 மட்டும் தான் உங்களுக்கு சைட்டுக்கு. 2.25 சென்ட் எடுத்தாலே 5,50,000 தான் நமக்கு. சூப்பருங்க. 2.25 சென்ட் இருக்கிற ஒரு பிளாட்டே பாத்தீங்கன்னா 5,50,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ NH ல இருந்து 500 மீட்டர்ல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க உடனே வீடு கட்டுறீங்க, கட்டல அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியா ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது 100% ஒர்த்தான ஒரு லேஅவுட்டா இருக்குங்க. என்னோட ஒரு பர்சனல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டா 5,50,000 ரூபாய்க்கு 2.25 சென்ட் எங்கெங்க கிடைக்கும்? பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். இதே நீங்க வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற பிளான் இருக்கா? ஒரு சைட் வாங்கிட்டு ஒரு 15 லட்சத்துல ஒரு 1 BHK வீடு நல்லபடியா கட்டி தந்துடலாம். ஓகே, சூப்பருங்க. 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல சொந்த வீடு. சோ இவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்களா? அண்ட் லோன் பொறுத்த வரைக்கும் எப்படி? ஆக்சுவலி உங்களுக்கு லோ பட்ஜெட்ல யாருமே டிடிபி அந்த ரெரா வாங்கிருக்க மாட்டாங்க. நம்ம டிடிசிபி அந்த ரெரா வாங்கிருக்கோம். ஆக்சுவலி லோன் ப்ராசஸ் நம்மளே பண்ணி தந்துடலாம். லேண்டுக்குனா 70-75 வரையும் நம்மளே பண்ணி தந்துருவோம். ஓகே. வீட்டுக்குனா 80-85% நீங்க உங்களுக்கு ப்ரொஃபைல் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்மளே பண்ணி தந்துடலாம் மேடம். ஓகே, நீங்க சொல்றத பாக்கும்போது லேண்டுக்குமே லோன் பண்ணி தந்துறீங்க. ரெண்டுக்கும் பண்ணி தந்துறோம் நம்ம. ஓகே, அப்ப இப்போ என்ன லேண்டோட காஸ்டே 5,50,000 ரூபாய் தான். லோன் பார மாதிரி இருந்தா இப்ப லேண்டுக்கு நம்ம கையில எவ்வளவு அட்வான்ஸ்? ஒரு 1.5 லட்சம் இருந்தா போதும் மேடம். 4 லட்சம் நம்ம பண்ணி தந்துடலாம். சூப்பருங்க. 1.5 லட்சம் ரூபாய் கையில இருந்தா 2.25 சென்ட் நீங்க இந்த லேஅவுட்ல வாங்கிக்கலாம் ஸ்ரீ சாய் அவென்யூல. இதே வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான் எவ்வளவு வேணும்? வீடா இருந்தா சேர்த்து ஒரு 5 லட்சம் இருந்தா போதும். 10 லட்சம் நம்ம லோன் வாங்கி உங்களுக்கு நல்லபடியா வீடு கட்டி தந்தலாம் கையில. சூப்பருங்க. 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா இடத்துக்கு இவங்களே பேலன்ஸ் லோன் பண்ணி தந்துடுறாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கையில வச்சிருக்கீங்களா, தாராளமா இவங்களே வீடும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க. 90% வரைக்கும் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்டுக்கு நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இதை விட கம்மியான பிரைஸ்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸுக்குள்ள நான் பார்க்கவே இல்லை இந்த பிரைஸ்ல. அதுதான் உண்மை. ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங்ஸ் வரைக்கும் எவ்வளோ பிரைஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு. சென்ட் 1,95,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. 2.25 சென்ட் வாங்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதுமா? 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி தராங்க. வீடும் 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட். ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில இருந்துச்சுன்னா இங்க வீடாவே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். பஸ் போற ரோடு ஒரு 500 மீட்டர்லயே NH ரோடு, நல்ல டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, அடிப்படை வசதி எல்லாமே இருக்கு, அம்யூனிட்டிஸ் இவங்களே டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் நீங்களும் உங்களோட கஸ்டமருக்கு ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லிக்கலாம். ஆக்சுவலி நீங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் இல்லாம ஒரு சென்ட் வாங்க முடியாது. ஆமா ஆமா, அது உங்களுக்கே தெரியும். அது வச்சு நம்ம லோ பட்ஜெட்ல நிறைய பேர் கேக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியா கேக்குறாங்க. சரி, நம்ம லோ பட்ஜெட் வச்சு இப்ப வந்து ப்ரோமோட் பண்ணிருக்கோம். நம்ம ரியல் ப்ரோமோட்ல இருந்து பண்ணிருக்கோம் நம்ம. ஓகே. 1,95,000 நம்ம எங்கேயும் வாங்க முடியாது லோன். இப்போதைக்கு சைட்டே பார்க்க முடியாது. ஆமா, ரோடு தார் ரோடு எல்லாமே பண்ணி தந்து நம்ம ஒரு சென்ட் ரேட்டே கம்மியா பண்ணி தந்துட்டு இருக்கோம் நம்ம. அஃப்கோர்ஸ் சென்ட் ரேட்டே 1,95,000 ரூபாய் தான். இதுக்கு மேல வந்து நீங்க டிலே பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ஒரு அசெட் நீங்க மிஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ மிஸ் பண்ணாம இந்த சைட்டை நேரடியா விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணிருங்க.